இது வரைக்குமே எதுலையுமே எண்களை பற்றி நான் பேசலை. எதுக்காக அப்படின்னா, நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய எண்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாத ஒரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே அந்த எண்கள் மாறுபடும். அதனாலதான் நம்ம பொதுவான எண்களை நம்ம இந்த நட்சத்திரக்காரங்க இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லாத காரணமே அதுதான். ஏன்னா அவங்களுடைய ஜாதகம் வேற மாதிரி இயங்கின்ற பொழுது லக்னம் மாறி இருக்கும். இப்போ லக்னத்துக்கு தான் நான் சொல்றேன், அவங்க ராசி மாறி இருக்கும், நட்சத்திரம் வேறையா இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஏதாவது மைனஸ் பாயிண்டா வருகின்ற பொழுது ஒரு என்ன நம்ம 19 வெளியிடத்துல சொல்லுகின்ற பொழுது எனக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அவங்களுக்கு பாதகம் அதுக்கு நான் காரணமாயிருவேன். அந்த தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக எண்களை பத்தி இது நாளைக்கு வெளியே போடாம இருந்தேன். இன்னைக்கு பொதுவாக பாதகம் இல்லாமல் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அது நீங்க பயன்படுத்துறதுனால எந்த ஒரு தொந்தரவுகளும் வராது. அதனாலதான் அதை மட்டும் நம்ம கொடுத்துருக்கிறப்போம். சரிங்களா? லக்ன ரீதியாக அதனாலதான் நான் திரும்ப சொல்றது, இது ராசி கிடையாது, லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த லக்னத்துக்காரங்க மட்டும் அதை பயன்படுத்தலாம், ராசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்து மிதுன லக்னத்தை பார்க்கலாம். நான் அதனால தெளிவாக எழுதிக்கிட்டேன். மிதுன லக்னம்னே போட்டேன். மிதுன ராசிக்காரங்க இது எடுத்துக்க வேண்டாம், மிதுன லக்னத்துக்காரங்க மட்டும் எடுத்துக்குங்க. இப்போ முழுக்க லக்னத்தை மட்டும்தான் நான் திரும்ப பேசுறேன், புரிஞ்சுக்குங்க. ராசியா நீங்க எடுத்துக்காதீங்க, அது தவறுதலா கூட போயிடும். அப்போ இது மிதுன லக்னங்கிற போது இதுதான் 1ஆம் பாவம் 2. இப்போ இதுக்கு மிதுன லக்னத்துக்கு 12 பாவங்களும் நம்ம போட்டாச்சு. இதுலேயும் அதே மாதிரி 1, 5, 9 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அப்படின்னா 1ஆம் பாவாதிபதி புதனாவே வருவார், 5ஆம் எண். 5ஆம் அதிபதி சுக்கிரனா வரும் 6. 9ஆம் அதிபதி சனி பகவானா வருவார். அப்போ இந்த 1, 5, 9 ஏக்கருக்கு இந்த 3 எண்களை நம்ம ஏதோ ஒரு வகையில பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி 2, 6, 10, 11. இப்போ 2ஆம் அதிபதி சந்திரனா வருது, அப்போ 2ஆம் எண்ணை அவர் பயன்படுத்தலாம். 6ஆம் அதிபதி செவ்வாயா வருது, 9ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். 10ஆம் அதிபதி குருவா வருது, 3ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். 11ஆம் பாவம் செவ்வாயா வருது, அப்போ 9ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். அப்போ இந்த எண்களையும் இவர்கள் பயன்படுத்தி கொண்டு வரலாம். இதுல இவங்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு காம்பினேஷனா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுல 92ங்கிற நம்பர் இவர் பயன்படுத்திட்டு வரலாம். 92ங்கிற எண் அதில் வந்துடும். 92ங்கிறத இந்த மிதுன லக்னக்காரங்க பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி 32 அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு வரலாம். 68 அப்படிங்கிறதையும் இவர் பயன்படுத்திட்டு வரலாம். இந்த எண்களை எல்லாம் இவங்க பயன்படுத்திட்டு வர்றது மிக சிறப்பாக வேலை செய்யும். அதே மாதிரி இந்த 5, 6, 8, 2, 9, 2, 3, 9ங்கிற எண்களும் இவருடைய மொபைல் நம்பர்ல, இவருடைய பாஸ்வேர்டில் இவர் இயற்கையாகவே அவர் இயக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த எண்கள் அவர் கூட பயணம் பண்ணிட்டு இருக்குது. அப்படிங்கிற போது அவங்களுக்கு அந்த பாவம், அந்த கிரக சார்ந்த விஷயங்கள் அவர் இயற்கையாகவே கிடைத்து கொண்டிருக்கும். அவங்க இயக்கக்கூடிய எண்களை நெகட்டிவான அலைவரிசையில் நான் அப்படியே சொன்ன மாதிரி, இப்போ இது 32ன்னு போட்டிருக்கோம், இதை 23 அவர் இயக்குனார் அப்படின்னா அது நெகட்டிவாக வேலை செய்யும். அப்போ இது 68ங்கிறது நல்லா வேலை செய்யும். இதுவே 86 பயன்படுத்தினா அது நெகட்டிவாக வேலை செய்யும். இதுதான் அதில் இருக்கிற இன்டெப்த் சூட்சுமா. அப்போ அந்த மாதிரி இயக்குகின்ற பொழுது ஒரு ஆலோசனை எடுத்து எந்த மாதிரி எண்கள் நம்ம இயக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கேட்டு தெரிஞ்சு பயன்படுத்தினாங்கன்னா சிறப்பாக இருக்கும். மற்றபடி அவங்க இந்த எண்களை இவங்க மிதுன லக்னக்காரங்க இதை பயன்படுத்தி கொண்டு வரலாம், சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி சூரியனும் கூட இயக்கலாம், ஒன்றும் தப்பு வராது. இப்போ 92 அப்படிங்கிற எண்ணை இவர் 92, 12, 14 அப்படிங்கிறத இவர் பயன்படுத்திட்டு வரலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ 32, 10, 6, 5ஆம் அதிபதியோடைய இதையும் அவர் பயன்படுத்திட்டு வரலாம், சிறப்பாக இருக்கும். 6, 8, 9, 32 இதையும் அவர் பயன்படுத்திட்டு வரலாம், சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் இவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த 3 எண்களையும் இவங்க ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திட்டு வர்றது இவருக்கு மேன்மையை தான் கொடுக்கும். மற்றபடி இதனுடைய கிரகங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி அவங்க ஜாதகத்தை இயக்கிட்டு இருக்குது, தனிப்பட்ட முறையில் அவங்க ஜாதகம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எண்களை நாங்கள் மாற்றிக்குவோம். நாங்கள் ஆலோசனை எடுத்து நாங்கள் ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு எண்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த எண்களை நம்ம மாற்றி பயன்படுத்துவோம். ஏன்னா இப்போ 2 நம்பரை மட்டும் நீங்கள் தனியாக இயக்க முடியாது. இப்போ 92ங்கிற இயக்கம்னா தனியாக எப்படி நீங்கள் இயக்குவீங்க?
தனியாக இயக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே இல்லை. அப்போ 92 எழுதித்தான் வர முடியும். அப்போ 92 கூட ஒரு 2 எண்ணை சேர்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்வேர்டை ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் பாஸ்வேர்டை குழந்தைங்க இதே மிதநலக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னா இந்த நம்பர் எழுதிட்டு கூட வர சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா படிப்பாங்க, படிப்புல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டாக பயன்படுத்தலாம், மொபைல் பாஸ்வேர்டை இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வரலாம். யூஸ் பண்ணிட்டு வரையும் நல்லா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இந்த மிதநலக்காரங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடக லக்னத்தை பார்க்கலாம். ஏதாவது ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் நான் விட்டுற பார்த்துக்குங்க. டப்புன்னு அழிச்சிட்டோம்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். இது மிதுன லக்னத்துக்கு உண்டான எண்களை இந்த மாதிரி நீங்கள் இயக்கி பயன்படுத்தலாம். அது போக ஒவ்வொரு பாவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்துக்கு உண்டான எண்களை நம்ம சூட்சமாக நம்ம ஜாதகத்துக்கு அனலைஸ் கன்சல்டேஷன் வருகின்ற பொழுது அந்த மாதிரி எண்கள் நம்ம அதில் பூத்தி கொடுப்போம். இப்போ மிதுன லக்னக்காரங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கடக லக்னத்தை பார்க்கலாம்.